இவ்வளோ நேரமாச்சும் ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. இவன்லாம் ஏன் தான் லவ் பண்ணணும்? யா சார், ஒரு 2 minutes டைம் தாங்க சார். இந்த ஒர்க் முடியுது, நான் உங்களை இப்போ வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். ஓகே சார், தேங்க்ஸ். ஆன்லைன்ல தானே இருக்கான், அவ்வளோக்கு ஒரு மெசேஜ் போட்டா குறைஞ்சா போயிடுவான். இதெல்லாம் என்ன லவ்வோ தெரியல. ஹலோ சார், ப்ரொஜெக்ட் பிளான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், அவருக்கா செக் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே சார். ஹலோ, நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், அப்புறம் எடுக்கணும். ஒர்க்ல இருக்குன்னு சொல்றான், ஆன்லைன் காமிக்குது. ஒர்க் கூட பேசுறானு. இந்த பாய்ஸே எப்படித்தான். ச்சே, என்னதான் இருந்தாலும் ஒரு 1 minute டைம் எடுத்த கூட பேசிருக்கலாம்ல. என்ன பண்ணுற, ஃப்யூச்சரில் அவன் நல்லா இருப்பான்றதுக்காக தான் இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். சொன்னால் புரிஞ்சுப்பான். சொல்லு. என்னம்மா ஒரு மாதிரி பேசுகிறா? உனக்கு இப்ப என்ன வேணும்? கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் தான். அவ கூட ஒர்க்ல இருந்து. ஓ, அப்போ இவ்வளோதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இல்லை? ஆமாடா, இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்கணும்? நீலாம் லவ் தானா பண்றா? உன்னால எனக்காக கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீலாம் எப்படி ஃபியூச்சர்ல என்ன நல்லா பாத்துக்கப்றா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுடி. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. இந்த லவ் இந்த செகண்டே முடியட்டும். குட் பை. The number you are trying to call is currently not reachable. Please try again later. இப்படிதான் சில பசங்க அவங்க லவ் பண்ற பொண்ணு ஃபியூச்சர்ல ராணி மாதிரி பார்த்துக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு இப்ப இருந்தே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சந்தோஷத்தை தாண்டி அவளோட சந்தோஷத்துக்காக நேரங்காலம் தெரியாம உழைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவனுக்கு கிடைக்கிற பரிசு